நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னையில இருந்து உங்களுக்கு டெட் எக்ஸாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த தமிழ் பாடத்துல அழகு 1ல முதல் லெசன் பாத்தீங்கன்னா இன்பத் தமிழ், இந்த பாடல் பகுதியை பத்தி தான் நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தமிழ் பாடப்பகுதி இருக்குன்னா அதுல செயல் பாடப்பகுதிக்கான 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன், உரைநடை பாடப்பகுதிக்கான 1 மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருவேன், இலக்கண பகுதிக்கான 1 மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? நான் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு, அதாவது அந்த 6ஆம் வகுப்பு தமிழ்ல என்னென்ன உங்களுக்கு கண்டென்ட்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமான உங்களுக்கு நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாம் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின் பாத்தீங்களா, அதுல தான் அந்த மாடல் தான் உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்புவேன். இப்ப இந்த அழகு 1 நம்ம அந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இன்பத்தமிழ் அந்த பாடத்தை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஜாயின் பண்றதுக்கு எனக்கு சீக்கிரம் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நடந்த நோட்ஸை நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிடுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டெட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை எவ்வளவு சீக்கிரம் காலையில எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில 2 மணி நேரத்தை இந்த டெட் எக்ஸாம் நம்ம படிக்கிறதுக்காக ஒதுக்கிடுங்க. மற்ற டைம் எல்லாமே நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்ல இப்போ இந்த 3rd செமஸ்டர் ரெக்கார்டு ஒர்க் எழுத இருக்கும், அந்த ஒர்க்கை நீங்க பாருங்க. வேலைக்கு போறவங்க போங்க. காலையில 2 மணி நேரத்தை இந்த டெட் எக்ஸாமுக்குனே நீங்க ரெகுலரா ஒதுக்கிடுங்க. அதாவது எக்ஸாமுக்கு முத நாள் வரைக்கும் நீங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம டெட் எக்ஸாம்ல ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் தமிழுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட சொல்லியிருக்கேன், சைக்காலஜிக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட சொல்லியிருக்கேன். இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அன்னன்னைக்கு வரதை நீங்க வந்து அந்த நோட்ல வந்து எழுதி வச்சிருங்க. இப்ப நான் ஒரு நாளைக்கு வந்து 10 பக்கம் அனுப்புறேன், 15 பக்கம் அனுப்புறேன்னா உங்களால அன்னைக்கு முழுவதும் நம்ம எழுத முடியாது. அந்த 2 மணி நேரத்துல அந்த அந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களால எவ்வளவு எழுத முடியுமோ அதை எழுதிட்டு பேலன்ஸ் அடுத்த நாள் எழுதுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளான் படி ரெகுலரா நீங்க எழுதிட்டு வந்துருங்க. எழுதும் போதே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும். எழுதி படிச்சா நம்ம மனசுல ஈஸியா அது தங்கும், புரிஞ்சுக்கிறவும் முடியும். நமக்கு டெட் எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கேட்குறீங்க, எதுவுமே ஆன்லைன் கிடையாது. நீங்க ஜாயின் பண்ண வரையும் உங்க நம்பரை வந்து நான் டெட் எக்ஸாம் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் வந்து நான் பிடிஎஃபா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு அந்த லிங்க்கும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே கொடுத்துருவேன். நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீயா டயத்தில் பார்த்துக்கலாம். எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. அதே மாதிரி வாரம் சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த கொஸ்டின் பேப்பரும் நம்ம குரூப்லேயே அனுப்பிச்சிருவேன். நீங்க எப்போ வேணாலும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பாடப்பகுதிக்கு போவோம். இப்போ இன்பத்தமிழ், இந்த இன்பத்தமிழ் வந்து ஒரு பாடல் பகுதி. இதை பாரதிதாசன் தான் இந்த பாடலை ஏற்றிருக்காரு. சரிங்களா? இந்த பாடப்பகுதியில நல்லா கவனிச்சுங்க. எப்பவுமே கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்பின அந்த 1 மார்க் கொஸ்டினை பாருங்க. நீங்க டைரக்டா எந்த ஒரு அடிப்படையுமே தெரியாம 1 மார்க் கொஸ்டினை நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க. இது எது சம்பந்தமானது, எந்த பாடப்பகுதி சம்பந்தமானது, அந்த அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புற அந்த 1 மார்க் கொஸ்டினை படிங்க. ஈஸியா படிச்சிடலாம். ஸோ கிளாஸை கவனிக்கிறது அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு படிங்க. ஓகே, இந்த பாரதிதாசன் தமிழை வந்து பலவிதமா போற்றியிருக்காரு. சரிங்களா? தமிழை வந்து இந்த பாடல் முழுவதிலும் தமிழுடைய சிறப்புகளை போற்றி தான் இந்த பாடலை ஏற்றியிருக்காரு. சரிங்களா? அந்த பாடலை நான் ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணி அதுக்கான பொருளை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பாரதிதாசன் பற்றிய குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, பாரதிதாசன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாரதிதாசனோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, இவர் பாரதிதாசன் தன்னுடைய பெயரை ஏன் மாத்திக்கிட்டாரு அப்படி பாத்தீங்கன்னா, பாருங்க, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றினால், மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் மீது அதிக பற்று கொண்டதால தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம்.
பாரதிதாசன் என்ற மாற்றிக்கொண்டார். எதனால மாற்றிக்கொண்டார்? மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் மீது உள்ள பற்று கொண்டதுனால தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாருங்க, இந்த பாரதிதாசன் அவரை புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றுவார்கள். அவருக்கு சிறப்பு பெயரும் உண்டு. அதாவது புரட்சி கவின்னு அவர் சொல்லுவாங்க, பாவேந்தர்னு அவரை சொல்லுவாங்க. அதாவது புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுகிறார். எதனால சார் புரட்சி கவி என்று அவர் போற்றப்படுகிறார்னா, நல்லா கவனிச்சுங்க, பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, அடுத்து பகுத்தறிவு, இந்த முதலான கருத்துக்களை தன்னுடைய பாடல்கள்ல பயன்படுத்துவாரு. அதான் பாருங்க, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இந்த புரட்சிகரமான கருத்துக்களை தன்னுடைய பாடல்களை சேர்த்ததுனால தான் இவர் என்ன செய்யணும், புரட்சி கவி என்று பாராட்டப்படுகிறார். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாடப்பகுதி பாத்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில், பாரதிதாசன் கவிதைகள் அந்த நூல்ல தமிழ் என்னும் தலைப்பில் தான் இந்த இன்பத்தமிழ் பாடப்பகுதி இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? கேட்பாங்க, பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தான் இந்த இன்பத்தமிழ். அதைத்தான் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. இதுதான் என்ன பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசனுடைய குறிப்பு. சரிங்களா? இப்ப பாரதிதாசன் பத்தி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சொல்லிடலாம். இப்ப அந்த பாடலை நான் வாசிச்சுட்டு அதுக்கான பொருளை சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. பாடல் பகுதியோட உள்ள இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பாடல் பகுதியை முழுவதும் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த பாடல் பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நிறைய எடுத்திருப்பேன். இந்த பாடல் பகுதி புரிஞ்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இன்பத்தமிழ் பாரதிதாசன் ஃபர்ஸ்ட் 2 வரியை பாருங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் அமுதம் போன்றது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் பாருங்க, தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அந்த தமிழ் அப்படின்னு சொல்றாரு முதல் 2 வரியில. அடுத்த வரி பாருங்க, தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அதனால சார் சமூகத்தின் விளைவுக்கு நீர், சமூகத்தோடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமானது நீர் தான். அதான் சொல்றாங்க, அது போலதான் எங்களுக்கு தமிழ், எங்களுடைய முன்னேற்றத்துக்கு முக்கியமானது எது? தமிழ் அப்படி சொல்றாரு. அதை பாருங்க, தமிழுக்கு நிலவென்று பெயர், முதல்ல அமுதென்று பெயர் சொன்னாரு, அடுத்து நிலவென்று பெயர் சொன்னாரு. அந்த இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், சமூகத்தோட முன்னேற்றத்துக்கு எப்படி நீர் முக்கியமோ அதே மாதிரி எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையானது நீர் போன்றதுதான் இந்த தமிழ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 2 வரியை பாருங்க, தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அதான் சார் வாழ்வுக்கு நிருமித்த ஊர்னா பாருங்க, எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் போன்றது தமிழ், எங்களுடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டது ஒரு ஊர் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்றாரு. அதே பாருங்க, தமிழுக்கு மனம் என்று பெயர், பாருங்க ஃபர்ஸ்ட் அமுதென்று பெயர் சொன்னாரு, அடுத்து நிலவென்று பெயர் சொன்னாரு, அடுத்து மனம் என்று பெயர் சொல்றாரு. அதுக்கு கீழே பாருங்க, அந்த அந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாருங்க, தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இளமைக்கு பால் போன்றது தமிழ் சொல்றாரு. அது பாருங்க, இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்னா பாத்தீங்கன்னா பாருங்க, தமிழ் நாங்கள் இளமையோடு இருப்பதற்கு காரணமாக பால் போன்றதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு அது கூர்மையான வேல் போன்றது. புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது தமிழ் சொல்றது. அந்த புலவருக்கே வேல் போன்றது, அதை பாதுகாப்பானது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லைன் பாருங்க, தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், பாருங்க வானும் உயர்வதற்கு எங்க தமிழ் தான் முக்கியம். அதை பாருங்க, தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்ந்த தேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பாருங்க, தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரை செய்யும் தேன் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், பாருங்க எங்களுடைய அறிவுக்கு தோழனாக இருக்கிறது தமிழ். அது சொல்றது, அறிவு தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படி சொல்றாரு. அதெல்லாம் பாருங்க, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுதான் இந்த பாடல் பகுதி. ஸோ இந்த பாடல் பகுதியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் கேட்டாலும் நீங்க சொல்லிடலாம். அதே மாதிரி அந்த பாரதிதாசன் பற்றிய வினாக்கள் கேட்டாலும் நீங்க சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.